வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாருக்குமே கனவு இருக்குது, ஆசையும் இருக்குது. ஆனால் பெரிய முதலீடு இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அப்படி இல்லைங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணலாங்க. நானும் பிஸ்னஸ் பண்ண தான் கற்றுட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களுமே ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க 10,000 வச்சு எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் பிளேட் பிஸ்னஸ். பேப்பர் பிளேட்னால் அது மட்டும் இல்லைங்க, பாக்கு மட்டை, அது வெரைட்டிஸான நிறையா இருக்குது இல்லைங்க. ஸ்பூன்லேருந்து எல்லாமே, கப்புலேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் நல்லாவே போகுதுங்க. ஜஸ்ட் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதில் வச்சு சேல் பண்ணாலுமே போகும். அதே மாதிரி ஆன்லைனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அதில் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுமே சேல் எடுக்கலாங்க. நல்ல பிஸ்னஸ் தாங்க அந்த பேப்பர் கப் பிளேட்டுங்கிறது. அதுக்குள்ளே வேணும் டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கணும். சரடு இது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வச்சு கடை ரன் பண்ணுறாங்க. சூப்பராக பிஸ்னஸ் பிக்கப் ஆகுதுங்க. சின்ன ஒரு கடை தாங்க, ஆனால் அவ்வளோ பக்கா வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸுமே, பாலித்தீன் கவரு, அந்த சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தாங்க. குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு ரெடி பண்ணுங்கள். கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுங்க. கஸ்டமைட் கிஃப்ட்னா என்னென்னு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் ரொம்ப சீப்பாகவே வந்துருச்சு. அதை ட்ரை பண்ணலாம். கீ செயின் பண்ணலாம். வெரைட்டிஸ் மக்கில் ஃபோட்டோஸ் போகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறையா அந்த மாதிரி கொண்டு போகலாங்க. கஸ்டமைஸ் கிஃப்ட் நிறைய பேர் எங்கே இருக்கீங்களுக்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் விதவிதமான நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸு. அது அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் தாராளமாகவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வழியாகவே சேல்ஸ் எடுக்கலாங்க. நல்லாவே சேல்ஸ் வருங்க. கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே போதுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஆர்டர் வர வர நீங்கள் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க ஷாப் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வாங்கி ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு டைரெக்டாக ஆர்டரை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடு பிக்கிள்ஸ். ஊறுகாய் இருக்கு இல்லைங்க, வெரைட்டி ஊறுகாயே பண்ணலாம். தக்காளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் ட்ரை பண்ணி பக்கத்தில் இருக்க கடையிலையும் நீங்கள் சேல்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயுமே சேல்ஸ் கொண்டு வரலாங்க. இப்போ கடையை விட ஆன்லைன் சேல்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக போகுங்க. எதுவுமே லாஸுங்கிறதே வராதுக்க. நீங்கள் இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் அதிகமாக வாங்கி ஸ்டாக் வைக்காதீங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கும், ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கெல்லாம். ஸோ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷாப்பாக வைங்க. அது கெட்டு போகாத பொருளுங்க ஸ்டேஷ்னரி பொறுத்த வரைக்கும். இப்போ ஆகுனால எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி பிஸ்னஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்ல ஐடியா. அதாவது எங்கே ஸ்கூல் காலேஜ் இருக்கோ அந்த பக்கமாக நீங்கள் பார்த்து அந்த ஷாப்பை வச்சிங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி வைங்க. அதுவே நல்ல கை கொடுக்குங்க உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதாங்க. விதவிதமான ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது. ஒரு ஃப்ளவரை மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்துருச்சு, அதை தாங்க வாங்கி வாங்கி நிறைய பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டா போட்டே சேல்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி சேல்ஸ் எடுத்துவீங்க. என்கிட்ட ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அவங்க டீட்டெயில்ஸ் வேணாலும் தரேன். எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாங்க சர்ச் கூட பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கேர்ள்ஸாரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஐடியா. பிளான்ட் பிஸ்னஸுங்க. செடிகள், வீட்டுக்குள்ளே வைக்கிற டெக்கரேட்டிவ் செடிகள், இல்லை இன்டோர் அவுட்டோரு. இன்டோர் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி மணி பிளான்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க. அதாவது நல்ல டிமாண்ட் இருக்குங்க. நீங்கள் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அது தாங்க சேல்ஸ் அதிகமாகவும் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசி வீடியோ போட்டு சேல்ஸ் எடுக்கலாங்க. உங்களுக்கு கமிஷன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு சேல்ஸ் வந்தால் யூஸ் தானுங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கமிஷன் வச்சு போக தான் நமக்கு கை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் கொடுக்குறப்ப நல்ல டிமாண்ட் இருக்கும். நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா வீட்டில் அழகு வைக்கிறது தான், அழகுக்காக யூஸ் பண்ணுற பொருள் தாங்க இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சாக்லேட் பிஸ்னஸ். ஹோம்மேட் சாக்லேட்டு இப்போ நிறைய பேத்துக்கு வீட்டில் இருந்து கிட்ஸுக்கு கொடுக்க தான் விருப்பப்படுறாங்க. கடையில் வாங்க யாருக்குமே இஷ்டம் இல்லைங்க, நானும் உட்பட. ஹோம்மேடாக யார் செஞ்சு விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தாங்க நானுமே வாங்குகிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸ், இல்லை ஹோம்மேட் குக்கீஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி சோசியல் மீடியாலேயே ப்ரொமோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இதெல்லாம்.
வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஈஸியாக தெரியும் குக்கிங்ஸு அந்த மாதிரி இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ஸ் வரும். சின்ன சின்ன முதலீடு தாங்க, நல்ல விஷயந்தாங்க இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் மேக்கிங். கேண்டில் மேக்கிங் வந்து இப்போ டிமாண்டு வந்து இருக்குது. ஆனால் இந்த சைடு இல்லைனாலும் நிறைய இடத்துல டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கேண்டில் மேக் பண்ணணும், ஒரே மாதிரி கேண்டில் இல்லாமல். அதையும் நீங்கள் சேல்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, மொபைல் அசசரிஸும் ஒரு நல்ல ஐடியா தாங்க. அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, திங்ஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். சின்ன சின்ன என்ன நீடு இருக்கோ அதை சர்ச் பண்ணுங்கள். மொபைல் அசசரிஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போனால் சோசியல் மீடியாவிலவே நீங்கள் போட்டு சேல்ஸ் எடுக்கலாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஒரு சின்ன ஷாப்பாக வச்சியும் ஓப்பன் பண்ணியும் சேல்ஸ் கொண்டு வரலாங்க. அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பிளானுன்னா அதுதாங்க ரீசெல்லிங் ப்ராடக்ட்டு தாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஹோல்சேலரை பிடிச்சி ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீசேல் வந்து பண்ண போகிறீங்க. எப்படி பண்ண போகிறீங்க, அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ சாரீஸ் நிறைய பேர் அப்படி தாங்க பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து சுடிதார்ஸ் எல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த ரீசெல்லில் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, நீங்கள் ஒரு கம்யூனிட்டி குரூப் வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க அனுப்புகிற ப்ராடக்டை நீங்கள் வந்து அனுப்புங்க. அதில் அனுப்பி ஆர்டர் எடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் போடலாம். ஹோல்சேலில் மட்டும் ஒருத்தர் பிடிச்சிட்டா போதும், அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு உங்கள் பேஜில் போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஆர்டர் எடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாத தொழில்னால் ரீசெல்லர் தாங்க பெஸ்ட்டு தொழில். ஆனால் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ரீசெல் பிஸ்னஸ் இஸ் டாப் மோஸ்ட்டு. ரொம்ப நான் சின்ன காலேஜ் படிக்கிறப்ப நான் பண்ணதுன்னா இதுதாங்க. இதை பண்ணி தாங்க நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனேன். கொஞ்சம் அமௌண்ட்டு நிறையவே எடுத்தேங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பேஜில் வர வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம பேசலாம். எனக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேங்க. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தாங்க. பிடிச்சிருந்தா ஒரு பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ.